Hi everyone, welcome back to banusameekitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான சாட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்பவே புரோட்டீன் ரிச்சான ஒரு சாட் ரெசிபிங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை இல்லைங்க, பச்சையா நம்ம கடையில கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த வேர்க்கடலை தான். இதை வந்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும். கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு பாருங்க. மேல எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஆறட்டுங்க. ஆறின பிறகு நாம இதுல மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஓரளவுக்கு ஆறின பிறகு இது ஒரு துணியில மாத்திட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. நமக்கு தோல் தேவை கிடையாதுங்க. தோல் சேர்த்து செய்யும் போது நல்லா இருக்காது. தோல் எல்லாத்தையும் முழுசா இந்த மாதிரி எடுத்துருங்க. கையால கொஞ்சம் கொஞ்சமா க்ரஷ் பண்ணி விடுங்க. 1 2 போல ஆயிடும். இந்த தோலை வந்து நமக்கு வாயால ஊதுனோம்னாலே போயிடுங்க எல்லாத்தையும். அந்த தோல் முழுசா எடுத்துட்டு வெறும் அந்த வேர்க்கடலையை மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, தோலை எல்லாத்தையும் நான் ஃபுல்லா எடுத்துட்டு வேர்க்கடலை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சு இது ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை இதுல சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி இதை நல்லா வறுத்துக்கோங்க. அப்பதான் அந்த மசாலா ஃபுல்லா வேர்க்கடையில இறங்கி நமக்கு வந்து கிறிஸ்பியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சுங்க. ஒன்னு வேர்க்கடலை எடுத்து ஒன்னு சாப்பிட்டு பாருங்க. கிரன்ச்சியா இருந்தது அப்படின்னா அடுப்பை அணைச்சிருங்க. இது லைட்டா ஆறட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதுல சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை சேர்த்துருங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, ஒரு பாதி தக்காளி சேர்த்தா கூட போதுங்க. 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்குன வெள்ளரிக்காயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு முழு லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க நறுக்குன குடமிளகா, கேரட் கூட சேர்க்கலாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கல. இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா வேணும்ன்றதுனால நான் இதுல சேர்க்கல. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தி சாட் நமக்கு ரெடி ஆயாச்சு. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.